காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 2 பகுதி 35. காரிய சக்தியும் காப்பு சக்தியும். காரிய சக்தியை நம்மிடமும் ரக்ஷண சக்தியை தேவர்களிடமும் பகவான் கொடுத்திருக்கிறார். லோகத்திலும் இப்படியே 2 பிரிவுகள் இருக்கின்றன. வயல், ஃபேக்டரி இவை காரியம் பண்ணும் இடம். போலீஸ், கோர்ட் மற்ற ஆஃபீஸ்கள் எல்லாமே ஒரு விதத்தில் ரக்ஷணை தருகிற இடங்கள்தான். வயலிலும் ஃபேக்டரியிலும் காரியம் பண்ணி உண்டாக்கினது வீட்டுக்கு நியாயமாக வந்து சேரும்படி செய்வதற்குத்தான் ஆஃபீஸ்கள் இருக்கின்றன. ஆஃபீஸில் பதார்த்தங்கள் ப்ரொடியூஸ் இல்லை, சாகுபடி இல்லை, மெஷின் சத்தமும் மாட்டுச்சாணியும் புழுதியும் இல்லை, நகத்தில் அழுக்குப்படாமல் பங்களா, ஃபேன், நாற்காலி என்று சௌகரியங்கள் ஆஃபீஸில் இருக்கின்றன. உடம்பால் உழைக்க வேண்டியதில்லை, எல்லாம் பேனா வேலைதான். தேவலோகம் இப்படித்தான் இருக்கிறது. அது சர்வலோகங்களுக்கும் ரட்சணைக்கான ஆஃபீஸ்காரர்கள். உழவில்லை, மெஷினை பிடித்து சுற்றவில்லை என்று நாம் குற்றம் சொல்வோமா? அவர்கள் இதை செய்ய ஆரம்பித்தால் நம் ரட்சணை போய்விடுமோ? தேவர்கள் இப்படி அதிகாரிகளாக இருக்கிறார்கள். பூலோகம்தான் வயல், ஃபேக்டரி. ஒரு சேரும் சகதியும் இல்லாவிட்டால் கடாமுடா என்று சத்தம், எண்ணெய், பிசுக்கு, தூசி, தும்பு எல்லாம் உடம்பு வருந்த உழைத்து கொட்ட வேண்டும். இப்படித்தான் நாம் எல்லோரும் கர்மானுஷ்டானம் பண்ண வேண்டும். ஹோம புகை, பசி, பட்டினி எல்லாவற்றோடும் வேர்த்து கொட்டி கொண்டு பண்ண வேண்டும். இதனால் தேவர்கள் உசத்தி, நாம் தாழ்த்தி என்று பகவான் நினைக்கவில்லை. ஆஃபீஸில் ஜோராக உட்கார்ந்திருப்பவனுக்கு இந்த விவசாயி, தொழிலாளி தான் சாப்பாடும் மற்ற சாமான்களும் உற்பத்தி பண்ணி கொடுக்கிறார்கள். இவர்கள் இல்லாவிடில் அவன் பட்டினிதான். அவனுக்கு ஒரு சாமானும் கிடைக்காது. அதே மாதிரி அவனுடைய ரட்சணையால் தான் இவன் உழவு பண்ணின தானியமும் உற்பத்தி பண்ணிய சரக்கும் இவன் வீட்டுக்கு வருகிறது. சமூகத்திலும் எல்லாருக்கும் அவை கிடைக்கின்றன. ஆஃபீஸில் உட்கார்ந்திருக்கிற என்ஜினியர் தான் வயலுக்கான கால்வாய் வெட்ட உத்தரவு போடுகிறார். விவசாய அதிகாரி பூச்சி மருந்து கொடுக்கிறார். ஒரு ஃபேக்டரி என்றால் லைசன்ஸ் தருவதிலிருந்து அதற்கான மூல சரக்குகளை வரவழைப்பது முதலான எல்லாம் ஆஃபீஸ் அனுமதியால் தான் நடக்கிறது. அப்புறம் சர்க்காரும் போலீஸும் கோர்ட்டும் தான் இவை நியாயமாக விநியோகமாகும்படி சகாயம் பண்ணுகின்றன. நடைமுறையில் எப்படி இருந்தாலும் ராஜாங்கம் என்பது இதற்காக இருப்பதற்கான ஒன்றுதான். இப்படி ஒருத்தரை ஒருத்தர் நம்பி இவனால் அவனுக்கு சுகம், அவனால் இவனுக்கு சுகம் என்று இருக்கிறது. இதனால் எல்லாம் தான் பரஸ்பரம் பாவயந்தக என்றார். ஆனாலும் தேவர்கள் நம்மை எதிர்பார்ப்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் நம்மை விட உயர்ந்த உயிரினம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அவர்களிடம் மரியாதையுடன் இருக்க வேண்டும். பிற மதங்கள் எல்லாம் ஒரே சுவாமியைத்தான் நேராக வழிபடும். ஒரே கடவுளிடத்தில் நேராக பிரார்த்தனை செய்யும். பல தேவசக்திகளை பிரீத்தி செய்கிற யாக யஜ்ஞங்கள் மற்ற மதங்களில் இல்லை. நம்முடைய மதத்தில் சந்நியாசிகள்தாம் சாக்ஷாத் பரமாத்மாவையே நேராக வழிபடலாம். மற்றவர்கள் தேவதைகளை பிரீத்தி பண்ணத்தான் பல ஹோமங்கள், யஜ்ஞங்கள் எல்லாம் பண்ணுகிறோம். ஒரு பெரிய ராஜா இருந்தால் எல்லாரும் ராஜாவிடமே நேரில் போக முடியுமா? அந்த ராஜாவின் பரிபாலனத்திற்கு உட்பட்ட உத்தியோகஸ்தர்களிடம் குடிமக்கள் நெருங்கி தங்களுக்கு வேண்டிய அனுகூலங்களை பெறுகிறார்கள். உத்தியோகஸ்தர் தாங்களாக செய்வதில்லை, அரசன் உத்தரவுப்படிதான் ஜனங்களுக்கு அனுகூலம் செய்கிறார்கள். ஆனாலும் அரசன் தானே செய்கிறான் என்று அரசனிடத்தில் குடிமக்கள் நேராக போக முடியாது. அப்படித்தான் நம் மதத்தில் சில வழக்கங்கள் இருக்கின்றன. பரமேஸ்வரன் மகா சக்கரவர்த்தி, சகல ஜனங்களும் குடிமக்கள். வருணன், அக்னி, வாயு போன்ற பல தேவதைகள் சக்கரவர்த்தியின் உத்தியோகஸ்தர்கள். இவர்கள் மூலமாக நாம் பல நன்மைகளை அடைய வேண்டும். அதற்காகவே தேவர்களுக்கு சக்தி அளிக்க யாகம் பண்ணுகிறோம். அக்னிமுகமாக நாம் கொடுக்கிற ஹவிஸ்கள் தேவர்களுக்கு சேர்ந்து ஆகாரமாகின்றன. அக்னிமுகாக தேவகா. நம்முடையது அன்று என்று நாம் கொடுக்கிற பொருள்கள் தேவதைகளுக்கு போய் சேருகின்றன. அக்னியில் போடுவதுதான் நம்முடையது இல்லை என்றது. போடும்போது ந மம என்று சொல்லி போடுகிறோம். ந மம என்றால் என்னுடையது அல்ல என்று அர்த்தம். தேவர்களுக்கு ஆகாரம் போய் சேருகிற வழிதான் அக்னி. இப்படியே நாம் எந்த வம்சத்தில் பிறந்தோமோ அந்த வம்சத்தில் உள்ள பித்ருக்களை பிரீத்தி செய்ய பல காரியங்களை செய்கிறோம். இதற்கும் வேதத்தில் வழி சொல்லியிருக்கிறது.